பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்து இந்த காலையும் காணும்படி உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின இந்த நாளில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 28வது வார்த்தையை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 12:28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை. பல நேரங்களில் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் அது இன்றைக்கு தொனிக்கிறது. இனி தாமதிப்பதில்லை. எத்தனையோ வார்த்தைகள் நமக்காக தேவன் பேசியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய், ஆமீன், செய்திகள் வாயிலாக, சொப்பன தரிசனத்தின் மூலம் அந்த வார்த்தைகள் இனி தாமதிப்பதில்லை. அதன் இனி என்று சொல்லும்போதே இதற்கு முன்னதாக தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் நமக்கு பலன் தராமல் போயிருக்கலாம், தாமதித்திருக்கலாம். ஆனால் இனி தாமதிப்பதில் இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய சப்தம் அது. இனி என் வார்த்தைகள் ஒன்றாகிலும், இந்த வார்த்தையின் எம்பசைஸ் படுத்திங்களேன், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு போல்டாக இந்த வார்த்தையை பரிசுத்த தேவன் எழுதி வைத்திருக்கிறார். என் வார்த்தைகளில் இனி ஒன்றாயிலும் தாமதிப்பதில்லை. Glory to the Lord. இனி என்றால் இதுவரை தாமதித்தது போது, இனி இதற்கு முன்னதாக தந்த, இப்பொழுது தருகிற இந்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில் உறுதிப்படுத்தட்டும். விசுவாசிப்போம். கர்த்தர் சொன்னிருக்கிறார். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, தேவன் சொன்ன வார்த்தை அது எவ்வளவு அதிகாரம் உள்ளது. வானம் பூமி மாறி போனால் இந்த வார்த்தை மாறாது என்றால், இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறது, இனி என் வார்த்தைகள் ஒன்றாயிலும் தாமதிப்பதில்லை. அப்படியே நமக்கு தந்த வார்த்தைகளை நிறைவேறப் போகிறது. ஆமென். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது ஃபுல்ஃபில் ஆக போகிற நாட்கள். இந்த நாட்களில் ஆண்டவருடைய கரங்களில், ஆண்டவரே, நீர் தந்த வசனத்தை, நீர் நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நிறைவேற்றப் போகிறதற்காய் நன்றி என்று சொல்லி துதிக்க ஆரம்பிக்கலாம். அதுவைகள் நம்முடைய கரங்களில், நம்முடைய கண்களால் காண, கரங்களில் அதை அனுபவிக்க பரிசுத்த நாட்கள் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாள் நாம் கேட்டிராத இந்த வார்த்தையை பரிசுத்த இந்த அதிகாலை வேளையில் உனக்கு தருகிறாரானால், இன்றைக்கு அந்த வார்த்தை செயல்பட போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேறப் போகிறது. ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் எல்லாரும் இணைந்து நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே, இத்தனை நாளுகளும் தேவனுடைய வார்த்தை, இந்த தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லை, என் வாழ்க்கையில் அது அனுகூலமாய் வரவில்லை என்று நிராசையோடு சோர்ந்து போயிருக்கலாம் அப்பா. ஆனால் இந்த வார்த்தை இன்றைக்கு நீர் அனுப்புகிறேன். இனி என் வார்த்தைகள் ஒன்றாயிலும் தாமதிப்பதில்லை. தேவ சப்தமானால் அந்த வார்த்தை வெறும் திரும்பாதப்பா. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேற்றும் அற்புதங்களை காண செய்யும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இனி ஒன்றாயிலும் அந்த வார்த்தைகள் தாமதிப்பதில் நிறைவேறப் போகிறது. God bless you. Praise the Lord.